ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜவ்வரிசி வச்சு பாயசம், அது கஞ்சி இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிட்ருப்போம். ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு வெளியில் நல்ல மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து அரை கப் தயிர், அரை கப் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கையில் இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 பெரிய சைஸில் வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். எவ்வளோக்குள்ள உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால நமக்கு நல்ல மொறு மொறுன்னு வெளியில் கிடைக்கிறதுக்கு காரணம் இதுதான். பச்சரிசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நமக்கு இதை கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு எனக்கு இன்றைக்கி தண்ணி எதுவும் தேவைப்படல. இதுவே நமக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒவ்வொன்றையும். நாம் இன்றைக்கி எடுத்த 200 கிராம் ஜவ்வரிசியில் எனக்கு 22 உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜவ்வரிசி உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி பணியாரக்கல்லை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இவ்வளோ எண்ணெயான்னு பார்க்காதீங்க. இதுதான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுக்க போகிறோம். இது ஜாஸ்தி நமக்கு எண்ணெய் குடிக்காது. ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றினாலே போதும். எல்லாத்தையும் நம்ம இதிலே போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வரணும். உங்களுக்கு மேலே ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு வெந்து வரணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தீயை எப்போவுமே அதிகப்படுத்திடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மேலே நல்ல முறுமுறுப்பாக உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு சைடும் நமக்கு வெந்து வர்றதுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு 2 பக்கமே நல்லா வெந்து இந்த மாதிரி ப்ரௌன் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே எண்ணெயிலேயே மீதி இருக்க உருண்டைகளை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிற டைம் ரொம்ப கம்மி தான். ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும். அதை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சிட்டிங்கனோட காலைல எழுந்துச்சி நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாக. சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது நமக்கு சாப்பிட்றதுக்கு வடை மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பாருங்கள், வெளியில் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்னு. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன். உள்ளே நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.